மேற்கு வங்கம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்த கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு வங்க மாநிலம் பங்குரா மாவட்டத்தில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ஷிலாப்பட்டி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் தும்னி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் துர்காபூரில் உள்ள பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சிகார் பகுதியில் பெய்த மழையால் அப்பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தோல்பூர் பகுதியில் தரைப்பாலம் வழியாக காற்றாற்று வெள்ளத்தை கடந்து செல்ல முயன்ற எரிவாயு சிலிண்டர் லாரி பாதி வழியில் சிக்கி நின்றது. பின்னர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பொதுமக்கள் உதவியுடன் மீட்பு படையினர் லாரியை மீட்டனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஷான்சா பகுதியில் வெள்ளத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராம்லால் மார்க்கண்டா கயிறு உதவியுடன் நீண்ட ஏணி வழியாக ஆற்றை கடந்து சென்றார். சிராமூர் மாவட்டத்தில் மலைப்பாங்கான காலிகான் பகுதியில் திடீரென மலைச்சரிவு ஏற்பட்டது. மலையின் பெரும்பகுதி பாலமாக வெடித்து சரிந்து விழுந்தது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் கந்தர்பால் கங்கன் சாலையில் போக்குவரத்து முடங்கியது. சாலையில் வெள்ள நீர் ஆறாக ஓடியதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இதனிடையே வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இமாச்சல் பிரதேச மாநிலம் ஜிண்டி பகுதியில் காயமடைந்த நபரை காற்றாற்று வெள்ளத்திற்கு மத்தியில் மீட்புப் படை வீரர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வெள்ளத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் காயமடைந்த நபரை நீண்ட ஏணியின் உதவியுடன் மீட்புப் படை வீரர்கள் கிராங் பகுதிக்கு அழைத்துச் சென்றனர்.